ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் செய்ய போறேன். தலையில வந்து பொடுகு பிரச்சனை, முடி ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, அப்புறம் தலை ஒரு சில பேருக்கு ரொம்ப வேர்த்து அரிக்கும், எல்லாத்துக்கும் இந்த ஒரு எண்ணெயை யூஸ் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் தெரியும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கருவேப்பிலையில, மருதாணி இலை, வெட்டி வேர், நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் 1/2 லிட்டர் மட்டும் காய்ச்சிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும், அதனால 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி காய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் 1/2 லிட்டர் மட்டும்தான் கடாயில் சேர்த்துருக்கேன். இப்போ இது சூடாகட்டும், அதுக்குள்ளே நம்ம எல்லா இலையும் அரைச்சிக்கலாம். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 1 கைப்பிடி கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க, தண்ணியும் படாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ மருதாணி இலையும் அரைச்சிக்கிறேன். இதெல்லாம் அரைச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பிளேட்லேயும் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 11 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அது சீட்ஸை வந்து உரலில் வச்சு இடிச்சிட்டு சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 கிராம் வெட்டி வேர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை தேய்க்கிறப்ப உங்கள் ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், தலையும் நல்லா கூலிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்ச விழுதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெட்டி வேரையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த மாதிரி கொஞ்சம் நுர அடங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1 கைப்பிடி சிகப்பரிசி சேர்த்துருக்கேன். சிகப்பரிசிக்கு பதிலாக கார்போக அரிசி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைச்சதுன்னா கார்போக அரிசியை சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி சிகப்பரிசி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நுர அடங்குற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க எண்ணெயை. இப்போ பாருங்க, நல்லா நுர அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க 1 மணி நேரம். நல்லா எண்ணெய் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலையோ இல்லை சில்வர் பாட்டிலையோ ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த பாட்டிலும் தண்ணி ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் இருக்கணும். 6 மந்த்துக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 1 மாதம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்